ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டியூஸ்டே ஈவினிங் வந்து எடுத்த விலாகு தான். ஈவினிங் வந்து சரி செடிக்கு தண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் கொஞ்சம் தூர ஆரம்பிச்சது. சரி மழை வருது, தண்ணி விட வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தா மழையுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு ஒரு தூறல் தான். பட் அதுக்கப்புறம் இருட்டு எடுத்து செடிக்கெலாம் தண்ணியை விட முடியல. சரி மார்னிங் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிச்சனுக்கு போயிட்டு வேலையை வந்து ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி டின்னர் வந்து பார்த்திங்கனாக்கா பன்னீர் தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். பன்னீர் அப்புறம் தஞ்சாவூர் கடப்பா. ஸோ இதுக்கு வந்து பன்னீர் வந்து ஒரு 250 கிராம்ஸ் வந்து எடுத்தேன். எடுத்துட்டு அதை வந்து நல்லா க்யூப்ஸாக வந்து கட் பண்ணிவிட்டு வெங்காயம் மட்டும் போட்டுட்டு வெங்காயத்தை வந்து கட் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக பட்டர், ஸோ ஒரு வானிலையில் வந்து ஒரு கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு, ரொம்ப ஜாஸ்தி போடணும்னு இல்லை, கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு நறுக்கின வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. ஸோ வதங்கின பிறகு கொஞ்சமாக வந்து அதில் மஞ்சப்பொடி, காரப்பொடி, உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இது க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா பன்னீர், அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து நல்லா அது வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே வந்து சோயா சாஸ் அது மட்டும் கொஞ்சமாக விட்டால் போதும், ரொம்ப ஜாஸ்தி விடணும் அப்படிங்கிறது கிடையாது. சோயா சாஸ் வந்து கொஞ்சமாக விட்டு ஜஸ்ட் அதை ஃப்ரை பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணினோம் அப்படின்னாக்கா நல்ல டேஸ்டியான பன்னீர் 65 அதை வந்து எப்படி வேணாலும் நம்ம வந்து சொல்லிக்கலாம். பன்னீர் ஃப்ரை, பன்னீர் 65 நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ பட் அது வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். நார்மலாக வந்து பன்னீர் பண்ணுறது எப்படின்னாக்கா நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேனாக்கா பன்னீரை வந்து க்யூபாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து மஞ்சப்பொடி, காரப்பொடி, கொஞ்சம் தயிர், அதுக்கப்புறம் கடல மாவு போட்டு உப்பு போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருவேன். அதுக்கப்புறமா ஒரு நான்ஸ்டிக் பேனில் வந்து கொஞ்சமாக வந்து பட்டரோ நெய்யோ விட்டுட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னாக்கா ரெடி ஆகிடும். பட் எனக்கு இந்த மாதிரி வெங்காயம் போட்டு இந்த சோயா சாஸும் போட்டு பண்ணும்போது டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக வந்து அந்த மாதிரி ஒரு வாட்டி வந்து அந்த மாதிரி பண்ணுவேன், ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணுவேன், அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த பன்னீர் வந்து ஊற வச்ச தண்ணி இருந்தது இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் அரிசி, பருப்பு அலம்புற தண்ணி அது எல்லாத்தையும் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். வச்சுட்டு அதை வந்து ஈவினிங் வந்து செடிக்கு தண்ணி விட போகும்போது அந்த தண்ணியை கொண்டு போய் செடிக்கு வந்து விட்டுறது. ஸோ செடிக்கும் வந்து தண்ணி வேஸ்ட்டாக நியூட்ரிஷன் வந்து செடிகளுக்குமே வந்து போகும். ஸோ அரிசி அலம்புற தண்ணி, பருப்பு அலம்புற தண்ணியெலாம் வந்து செடிக்கு வந்து அவ்வளோ நல்லது. நல்ல ஹெல்த்தியாக உங்களுக்கு வந்து செடி வளர்கிறதுக்கு இந்த மாதிரி தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் செடிக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ எனக்கு இந்த மீன் டைம் வந்து அது ஃப்ரை ஆகிட்டே இருக்கும்போது சரி கடப்பாக்கு வந்து கட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு வெங்காயத்தை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சின்ன வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் எடுத்துனேன். அதே போல் தக்காளி வந்து 2 எடுத்துனேன். ஸோ ஒரு வெங்காயம் 2 தக்காளி எடுத்துனேன். இப்போ வந்து சோயா சாஸ் கொஞ்சமாக பன்னீர் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுது. ஸோ சோயா சாஸ் விட்டுட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுட்டு இதே பேனையே நான் வந்து அலம்பிட்டேன். இதே பேனையே அலம்பி இதிலே வந்து கடப்பா பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், இதுக்கு கடப்பாக்கு வந்து காரத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வெறும் பச்சை மிளகா மட்டும்தான். ஸோ வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறமா வந்து தக்காளி, இதுதான் மெயினாக போடுறது. தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும், ரொம்ப விடணுங்கிறது கிடையாது. 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு அது கொஞ்சம் நல்லா செவந்த உடனே நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அப்புறம் நறுக்கின தக்காளி, ஸோ அதையுமே வந்து போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி இது எல்லாமே முழுகிற அளவுக்கு தண்ணியை விட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்துடும். ஸோ வெந்த பிறகு ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் வந்து உங்களுக்கு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுட்டு இது நல்லா வெந்த உடனே இந்த தண்ணியை தூக்கி அதில் வந்து விட்டுடலாம். விட்டுட்டு லாஸ்ட்டாக இறக்கும்போது கொத்தமல்லி வச்சு நம்ம இறக்கணும் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக இறக்கும் போதே கொஞ்சம் வந்து இது போட்டுக்கலாம், பெருங்காயம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். போட்டாச்சு அப்படின்னாக்கா ரொம்ப டேஸ்டியான கடப்பா, தஞ்சாவூர் ஸ்டைலில் கடப்பா வந்து ரெடி ஆகிடும். நாங்கள் வந்து யூஸ்வலாக வந்து இந்த பட்டை, சோம்பு அதெல்லாம் வந்து கடப்பாக்கு வந்து போட மாட்டேன். நார்மலாக வந்து பச்சை மிளகா மட்டும்தான், வேறு எந்த ஃப்ளேவருமே டேஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னாக்கா எங்களுக்கு ரொம்ப பிடிக்காது. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட்டு இது மட்டும்தான், பச்சை மிளகா மட்டும்தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு, அது தனி டேஸ்ட்டு கொடுக்கும் இல்லையா, காரத்துக்கு காரம், டேஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து தனியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அது மட்டும்தான் வந்து போடுறது. இந்த கடப்பா வந்து பார்த்திங்கனாக்கா சப்பாத்திக்கு, பூரி, அதுக்கப்புறம் இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டயட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா டெஃபினட்டாக இதை வந்து சாப்பிடுங்க. ஏன்னா ஃபுல்லாக கடலை மாவு தான், எண்ணெயும் இதில் வந்து கிடையாது. கடலை மாவு வந்து ப்ரோட்டீன் ஜாஸ்தி இருக்குது உங்களுக்கு, அதனால் கடலை மாவு தாராளமாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டின்னருக்கு வந்து சோயா சங்க்ஸும் பன்னீர் கொஞ்சமாக வந்து இது வந்து ஒரு குட்டி கப்பில் வந்து இந்த கடப்பா வந்து எடுத்துட்டேன். ஸோ இதுதான் எனக்கு வந்து டின்னர். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா கடலை மாவு விட்டோடனே நல்லா திக்காக எடுத்து
ஸோ அவ்வளோதான். இதை வந்து அப்புறம் சர்விங் பவுலில் மாற்றிட்டு நல்லா கொத்தமல்லி தூவி போட்டுட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா டேஸ்ட்டான கடப்பா, தஞ்சாவூர் ஸ்டைலில் கடப்பா வந்து ரெடி. ஸோ அப்புறம் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து தோசை வாக்கலான்னு சொல்லிட்டு தோசை தான். ஸோ இப்போ பாருங்களேன், பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடுது. இது வந்து காலம்பரை பண்ண சோயா, இது வந்து கடப்பா. ஸோ இதுவும் வந்து இப்போ ரெடி ஆகிடுது சாப்பிட்றதுக்கு. ஸோ என் ஹஸ்பண்டுக்கு வந்து தோசை சொன்னேன் இல்லையா, ஸோ அதுதான். ஸோ அவருக்கும் வந்து தோசையை வாத்துட்டு அவரும் சாப்பிட்டாச்சு. அப்புறம் நைட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நட்ஸு சீட்ஸ் எல்லாமே வந்து ஊற வச்சிட்டேன். ஸோ மறுநாள் காலம்பரைக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இதுவே இருக்கட்டும், ஸ்மூத்தி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஊற வச்சிட்டேன். இதில் நான் போட்டது என்னன்னாக்கா ஃபிக்கு போட்டேன், அதுக்கப்புறமா வந்து வால்நட்டு, அப்புறம் சியா சீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஆலி விதை, அப்புறம் வந்து பாதாம் வந்து தனியாக ஊற வச்சுட்டேன். பாதாம் தனியாக ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸு, பம்கின் சீட்ஸு, ஸோ இது எல்லா சீட்ஸுமே போட்டுட்டு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணியை விட்டுடுங்க. அப்புறம் கிரேப்ஸில் வந்து பிளாக் கிரேப்ஸ் வந்து ரொம்ப நல்லது. இப்போ நார்மலாக இருக்கிற அந்த ப்ரௌன் கிரேப்ஸை விட பிளாக் கிரேப்ஸ் வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அதுவும் வந்து டேஸ்ட்டுக்கு ஒரு ஸ்வீட்னஸ்க்கு வந்து ஹனி எதுவுமே சேர்க்காம இது மட்டுமே இருந்தாலே போதும். உங்களுக்கு ஃபிக்லேயே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அதே போல் வந்து இதுவுமே உங்களுக்கு கருப்பு திராட்சையுமே வந்து ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறமா வந்து அயனுக்கு வந்து இது டேட்ஸ், ஸோ அதுவுமே 2 டேட்ஸ் போட்டு ஊற வச்சாச்சு. ஸோ அதுதான் வந்து மார்னிங் எங்களுக்கு வந்து ஆப்பிள் போட்டு ஸ்மூத்தி அதுதான். அது பாதாமும் தனியாக எடுத்து ஊற வச்சாச்சு. இன்றைக்கி விலாக் வந்து இதோட முடியறது. குட் நைட்.